ஜாதகத்துக்கு நம்ம ஒதுக்க முடியும். இப்ப மேஷம் என்றாவே சிலோத்தமம், ஆ சிம்மம் என்றால் பித்தம், தனுசு என்றால் வாதம். சிலோத்தமம், பித்தம், வாதம். அவங்களுக்கு எந்த மாரி ஒரு நோய் குடுக்கும் என்பதை இந்த ராசி வழியாக, இந்த பாவம் வழியாக சொல்ல முடியும். அந்த கிரக தசா காலங்களில் அந்த கிரகம் நின்ற நிலையை வைத்து சொல்ல முடியும். இதுக்கு நட்சத்திரம் தேவையில்லை என்ற என்னோட கருத்தாகும். அடுத்ததாக ஒரு மனிதன் உழைச்சு தான் சாப்பிடுவானா? இல்ல உழைக்காமயே சாப்பிடுவானா? உழைக்கக்கூடிய ராசி எது? அப்படின்னு அந்த தன்மை எந்த ராசி உணர்த்தும் என்று பார்க்கும்போது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி எது? அப்படின்னா, ரிஷப ராசி உழைக்கக்கூடிய ராசி. கன்னி ராசி உழைக்கக்கூடிய ராசி. அதே மாரி மகர ராசி வேர்வை சிந்தாம சாப்பிடாது அப்படிங்கிற ஒரு தன்மை மகர ராசிக்கு உண்டு. இந்த 3 ராசியும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த ராசிக்குள்ள நிலத்தத்துவம் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை குடுத்துருக்காங்க. அதில வந்து சிரம் வரும், உபயம் வரும், சர வரும். இந்த 3 தத்துவத்திலும் பிறந்தவங்க, அதில கிரகம் இருக்கிறவங்களுக்கு உழைக்காமல் உண்ண மாட்டாங்க. உழைத்து தான் வாழ வேண்டும், உழைத்து தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த 3 ராசியும் எடுத்துக்கலாம். இது வந்து இப்ப நோய பத்தி சொல்லிட்டேன், உழைப்ப பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், இந்த ராசிக்கு பட்டதுக்குள்ள இது நட்சத்திரத்தில கிடையாதுங்க. இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு கடை வரும், இந்த நட்சத்திரத்தில நோய் வரும் அதெல்லாம் கிடையாது. அந்த ராசியில் அமரக்கூடிய கிரகத்துக்கு தான் இந்த சிறப்பு நிலை உண்டு என்பதை நான் அனுபவத்தின் உணர்ந்த உண்மையான நிலைப்பாட்டை ஜாதகத்தில் பார்த்த ஒரு உண்மை தத்துவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. அது மாரி காற்று தத்துவம் உள்ள ராசிகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி, ஆ அடுத்தது வரக்கூடியது துலா ராசியும், கும்ப ராசியும். இது எதை குறிக்கும்னா வழக்கு. அதாவது ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது என்றால், காற்று மாரி வருங்க. எப்படி வருதுன்னே தெரியாது. அத அத உருவாக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா, மிதுனம், துலாம், கும்பம். இது காற்று, வழக்கு சம்பந்தமான பிரச்சனை. கோர்ட்டு கேஸுங்கிற வரக்கூட பிரச்சனை. தேவையில்லாத பிரச்சனைகள் போய் நம்ம சிக்கிக்குவோம். இதில அமர்ந்து ஒரு கிரகம் திசையை நடத்துதுன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனைய குடுக்குங்க. இது சிறப்பா, சிறப்பில்லையான்னு பார்ப்பது எதுல வச்சுன்னு சொல்றது? நட்சத்திரத்த சொல்ல முடியுமா? அந்த பாவத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குது என்ற ஒரு தன்மையை உணர்ந்து தான் நம்ம சொல்ல முடியும். இதுதான் அந்த சூட்சும வலு என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தின் சூட்சும வலுவை நாம் அந்த பாவத்தில் அமர்ந்த கிரகம் சுபத்தன்மையா இருக்குதா? அசுபத்தன்மையா இருக்குதா? பாவத்தன்மையில இருக்குதா? சுபத்தன்மையில இருப்பதான்னு பார்த்து தான் அதுக்கு உண்டான பலாபலனை உதிக்க வேண்டும். ஏன்னா, ஒரு வழக்குல ஒருத்தர் சிக்கிக்கிட்டு பல வருஷமா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தீரவே தீராது. அந்த மாரி ஒரு தன்மை